திருவள்ளூர் மாவட்டத்தில் தர்பூசணி சாகுபடி செய்யப்படும் விவசாயிகளின் வயல்களில் தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் நேரடியாக பழங்களின் தரத்தை ஆய்வு செய்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் தர்பூசணி 4455 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் சாகுபடி செய்து வருகின்றன. பெரும்பாலும் கும்மிடிப்பூண்டி, எல்லாபுரம், மீஞ்சூர், பூண்டி, சோழவரம் ஆகிய வட்டாரங்களில் உள்ள விவசாயிகள் தர்பூசணி பழங்களை அதிக அளவில் சாகுபடி செய்து வருகின்றன. இந்நிலையில் தர்பூசணி பழங்கள் சிகப்பாக இருக்க ஊசி போன்ற மருந்துகள் செலுத்தப்படுவதாக வதந்திகள் பரவி வருவதால் விற்பனை மிகவும் குறைவாக காணப்படுகிறது. இதனால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளன. இந்நிலையில் தர்பூசணி சாகுபடி செய்யப்படும் விவசாயிகளின் வயல்களில் தோட்டக்கலைத்துறை துணை இயக்குனர் மற்றும் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர்கள் நேரடியாக பழங்களின் தரத்தை ஆய்வு செய்தனர். பழங்களில் நிறத்திற்காகவும் சுவைக்காகவும் ஊசி போடப்படுவதில்லை. இயற்கையாகவே பழங்களில் தேவையான நிறம், சுவையும் உள்ளது என்பதை உறுதிப்படுத்தியுள்ளனர். மேலும் அவ்வாறு தர்பூசணி பழங்களின் ஊசி செலுத்த முற்படும் போது பழங்கள் தன்மையை இழந்து உடனடியாக கெட்டுவிடும். எனவே பழங்களில் எந்தவிதமான கலப்படமும் செய்யப்படுவதில்லை. சமூக வலைத்தளங்களில் பரவி வரும் வதந்திகளை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என தெரிவித்துள்ளார். கோடை காலங்களில் உடலுக்கு குளிர்ச்சியையும் பல்வேறு விதமான நன்மைகளையும் தரும் தர்பூசணி பழங்களை எந்தவித பயமும் இன்றி சுவைக்கலாம் என்று திருவள்ளூர் மாவட்ட தோட்டக்கலை துணை இயக்குனர் திருமதி ஜெபகுமாரி ஹானி அவர்கள் தெரிவித்துள்ளார். புதிய எருமைவெட்டிப்பாளையம் கிராமம் தர்பூசணி பயிர் ஆய்வு செய்கிறதுக்காக வந்திருக்கோம். விவசாயி அவரை பேச சொல்லலாம். சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் முரளி மேடம். நான் புதுவெட்டிப்பாளையம் பஞ்சாயத்து நாமதரி விதை போட்டிருக்கோம். இதான் ஃபஸ்ட்டு வேட்டம் போட்டிருக்கோம். நாங்கள் இயற்கையாக தான் பண்ணுறோம். எந்த இதுவும் ஊசி போட்டு அது போட்டு இது போட்டு பண்ணல. நாங்கள் இயற்கையாக தான் பண்ணியிருக்கோம் மேடம். நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் மேடம். ஓகே சார். கலரும் பார்த்தீங்கன்னா விவசாயி எந்த இன்ஜெக்ஷனும் போடலை. இது நேச்சுரலாக தான் அவர் பழுக்க வச்சு தான் இது பண்ணியிருக்கிறாரு. ஸோ கலரும் பார்த்தீங்கன்னா நார்மல் கலர் தான். ஸோ இதில் எந்த இன்ஜெக்ஷனும் போடலை. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்து இது எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம். டேஸ்ட்டும் நார்மலாக தான் இதுவாக இருக்குது. ஸோ நமக்கு எந்த இன்ஜெக்ஷனும் போடலை. கலரும் நார்மலாக இருக்குது. அதனால் இந்த விவசாயி எந்த இன்ஜெக்ஷனும் போடலைன்றது இதன் மூலயமா நமக்கு தெரிய வருகிறது. நன்றி.